இனிமே வந்து விஜய் வந்து மிகப்பெரிய எதிர்வினைகளையும் விமர்சனங்களையும் சந்திப்பார். அவங்க வந்து ரொம்ப தெளிவா 6 மணிக்கு மேல அவர் பேச மாட்டாரு. ஏன் 6 மணிக்கு மேல பேச மாட்டாரு? அதுக்கு ரீசன் என்ன? இன்னைக்கு திமுகவும் பாஜகவும் கள்ள உறவுல இருக்குன்னு விஜய் சொல்றாரு. அதை நோன்னு ஏன் யாருமே எப்படி இல்லைங்க போய் சொல்றாரு நிரூபிச்சு காட்டுங்க. அது நிரூபிக்க முடியாது தானே. உதயநிதி வர்சஸ் விஜய்னு வந்தா ஒரு படி விஜய் மேலதானே தொடர் ஆபேசா சிம்பத்தி ஓட்டு வந்து ஆளும் கட்சிக்கு பெரும்பாலும் விழாதுங்க. ஓகே, இவங்க ரொம்ப ஓரளவுக்கு தரமான ஒரு அரசு கொடுத்திருந்தாலும் மக்கள் வந்து எதிர்ப்பாங்க. இவங்க மொக்கை அரசு கொடுத்துட்டு நீ சிம்பத்தி எதிர்பார்த்தா எப்படி முடியும்? இப்போ உதயநிதி ஸ்டாலின் இப்போ திருச்சிக்கு உதயநிதி போய் ஒரு இது மாதிரி மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் நடத்தினார்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன இருக்கும்? விஜய் அளவுக்கு கூட்டம் வச்சா தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். இப்போ இந்த சுற்றுப்பயணத்துல வந்து உங்களை போன்று வந்து நடுநிலையா பேசுறீங்க, என்ன இருக்கோ என்ன இல்லாததை வந்து பேசுறாங்க. ஆனா ஒரு சில மீடியாக்கள் வந்து இன்னும் விஜய் வந்து நெகட்டிவா தான் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில மீடியாக்கள்னு சொல்றதை விட பத்திரிகை நிறுவனங்களே இருக்காங்க, அவங்க எல்லாருமே நெகட்டிவா தான் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து மைக்கு சரியா கேட்கல அப்படின்ற மாதிரி அதே ஒரு தலைப்பு செய்தியா வந்து போட்டுட்டு இருக்காங்க. விஜய்க்கு அங்கேன்ஸ்டா இன்னும் அந்த மீடியாக்கள் பத்திரிகைகள் வந்து இருக்காங்க, இன்னும் அதிகமா அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னைக்கு வந்து முதல்வரே விஜய் கட்சியை பற்றி இதுவரை விமர்சிக்கவே இல்லை, நேத்தே விமர்சிச்சிட்டார். அப்ப அவங்களுக்கு ஒரு சிக்னல் வந்துருச்சு, இறங்கி அடிங்கடா அப்படின்றதுதான் அதுக்கான மீனிங். இப்போ முதல்வர் இப்ப இதுக்கு முன்பு இவங்க மேல வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன? அரசியல் படுத்தப்படல, அவனை என்ஜாய் பண்றாங்க, அவங்களுக்கு கொள்கையே இல்லை, இதுதானே வந்து சொல்லப்பட்டது. இந்த சோகால் பத்திரிகையாளர் சொன்னாங்களா, அதே வாய்ஸை தானே முதல்வர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறாரு. முதல்வரும் இவங்க சொன்னதான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ 2 பேருக்கும் சொல்லி கொடுத்தது ஏதோ ஒருத்தர் முடிவாயிடுதாங்க. அப்ப இதை வந்து இன்னும் அதிகப்படுத்துவாங்க. இதை ப்ரூவ் பண்ற மாதிரி அப்புறம் அணில் வந்து மேல நிக்குது பாரு, டேய் கீழே இறங்குடா அப்படின்ற மாதிரி போடுவாங்க. இவர்கள் முட்டாளுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் ப்ரொஜெக்ட் பண்றாங்க அது ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயோடைய கூட்டம் தான் ஸ்கேல். அதுதான் வந்து என்ன சொல்றது, அதுதான் வந்து அந்த ஸ்கேலை நீங்க மேட்ச் பண்ணணும். ஒன்று நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக காட்டணும், இல்லைன்னா அதுக்கு மேலே காட்டணும் அப்படின்றது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே காட்ட முடியாது, அதை மேட்சும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு கீழே தான் உங்களுக்கு கூட்டம் வரும். அப்போ நீங்கள் எப்படி வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ணீங்க? வந்ததெல்லாம் வந்து கொள்கையற்ற குமுட்டைகள். அவங்க வந்து சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டம். ஆனால் நமக்கு வந்தது சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டம் இல்லை, எல்லாம் கொள்கை குன்றுகள். இவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஓட்டாக மாறும். அங்க வந்ததெல்லாம் கூட்டம் ஓட்டாக மாறாது இப்படின்னு ஒரு தியரியை கிளப்பி விடலாம்ல. அதுக்காக வைக்கப்படுற இந்த ஆர்குமெண்ட் தான் இது கொள்கையற்ற கூட்டம்ன்ற ஆர்குமெண்ட். அதனால எப்படி நீங்க சொன்னாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே மக்கள் திரள் தான் இன்னைக்கு முக்கியம். ஆனா விஜய் வந்து அந்த நாகரிகமா தானே அந்த அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த அங்கிள் சொன்னதே நிறைய விமர்சனக்குள்ளாக்கப்பட்டது. நேத்து வந்து இல்ல அங்கிள் சொன்னா அவங்க ஏதோ நம்ம பாசத்தை சொல்றது வந்து அவங்க கோச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதிகமா அவரை வந்து அந்த தப்பை வந்து திருத்திக்கிறாரு. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன், நான் அங்கிள்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. சின்ன வயசுல இருந்து அங்கிள் கூட பேசி இருந்துக்கலாம், அதுல வந்து தப்பு கிடையாது. சரி, ஓகே, அது ஒரு அஃபிஷியலா ஒரு அதிகாரியா இருக்கிறாரு அப்படின்ற போது ஒரு நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர்ன்ற அந்தஸ்துல இருக்கும்போது நம்ம சிஎம் சார்னே சொல்லிடுவோம்னு சொல்றாரு. அது விஜய் தப்பு பண்ணிட்டாருன்றது சொல்ல முடியாது. நான் அது ஒரு சின்ன கிரிட்டிசிசத்தை கூட எது தேவையில்லை அப்படின்னு சொல்லி போறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. இப்ப இந்த சுற்றுப்பயணம் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல வந்து சேதாரத்தை வந்து ஏற்படுத்திச்சிருந்தேன். இல்லைன்னா எதுக்குங்க இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான அறிக்கையை முதல்வர் கொடுக்க போறாரு? ஓகே, இப்ப அது முதல்வருக்கு அடுத்த அந்த கட்சியில இருக்க ஆட்கள்லாம் இருக்காங்களா? அப்ப அவசரமா பேசுறவங்களெல்லாம் கிளம்பி இருக்கிறதுக்கான நேரம் வந்து இது. இனிமே வந்து விஜய் வந்து மிகப்பெரிய எதிர்வினைகளையும் விமர்சனங்களையும் சந்திப்பார். அவங்க வந்து ரொம்ப தெளிவா 6 மணிக்கு மேல அவர் பேச மாட்டாரு. ஏன் 6 மணிக்கு மேல பேச மாட்டாரு? அதுக்கு ரீசன் என்ன? குடிப்பான அப்படின்ற மாதிரி. அப்போ இன்னைக்கே நீங்க அவர் கேரக்டரை வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? 6க்கு மேல கை கால் நடுங்கும், அதனால வந்து ஓடி கேரவன்ல உட்காந்து பாரு, இதெல்லாம் வந்து குடிப்பழக்கம் உள்ளவர்னு சொல்றத இன்டைரக்டா இப்படிதான் விஜயகாந்துக்கெல்லாம் ஆரம்பிச்சாங்க. இப்பயும் இதை ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா இது வந்து இவர் வந்து விஜயகாந்தோ இல்ல வந்து இதுவோ கிடையாது. முதல் மாநாட்டிலே நீ எந்த அளவுக்கு என்னை அடிப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன்
அப்படின்றத சொல்லிட்டாரு. கவுண்டர் வந்து he will face it. ஆனா மிகப்பெரிய விமர்சனங்களும் அவமானங்களையும் விஜய் மேல அள்ளி அவதூறுகளையும் அள்ளி வீசுவாங்க. இப்போ அந்த சுற்றுப்பயணம் நடந்திருக்கு, இவ்வளவு மக்கள் கூட்டம் கூடி இருக்கு. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க தோழர், திருமாவளவன் வந்து இந்த சில நெருக்கடிகளை வந்து இந்த மாதிரி வந்து சொல்றாரு. அவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வந்து வழிவகுக்காது அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அந்த சுற்றுப்பயணமே வந்து முடியல, அதுக்குள்ளேயே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறதுக்கு காரணம் என்ன தோழர்? அதுதான் சொல்றேன். அவர்களுக்கு வேற வழி என்ன இருக்கு? இல்ல திமுகவை எப்படியாவது நீங்க வந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு முனைப்புல இருக்கும்போது வேற என்ன வழி இருக்குது? அவரு அப்ப திரும்ப சொல்றாரு, இவர் யாராலோ அனுப்பப்பட்ட ஒரு சக்தியாக கூட இருக்கலாம் அப்படின்றாரு. எப்படி அவங்களால இப்படி யோசிக்க முடியாது? எல்லாருமே யாராலும் அனுப்பப்பட்ட சக்தியா இருக்கலாம்ல. இன்னைக்கு திமுகவும் பாஜகவும் ஒரு 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 கள்ள உறவுல இருக்குன்னு விஜய் சொல்றாரு. அதை நோன்னு ஏன் யாருமே எப்படி இல்லைங்க போய் சொல்றாரு நிரூபிச்சு காட்டுங்க. அது நிரூபிக்க முடியாது தானே. அப்போ நீங்க வந்து பாஜக உள்ள வந்துடும், நான் திமுகவுக்குன்னா பாஜக எப்படியா வரும்? அவங்க தான் நீங்களும் அவர்களும் வந்து உறவுல தானே இருக்கீங்க. இது எல்லாமே மக்களை ஏதாவது விதத்துல தயவுசெய்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்றதுக்கான ஒரு டோன் மட்டுமே தவிர வேற எதுவுமே கிடையாது. இவர்கள் கண்ணை மூடிக்கொண்டிருந்தார்கள்னா உலகம் வந்து வேற மாதிரி போகிறத இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்கிறாங்கன்னா யாருடைய தப்பு? அது உலகத்தின் மேல் தப்பு இல்லைல்ல, இவங்க மேல் தப்பு. இப்போ அதே மாதிரி சீமான் அவர்களும் பேசியிருக்காரு. இப்போ ஒரு நடிகராக தான் அவர் வந்து இன்னும் வந்து சீமான் வந்து பார்க்கறாரு தோழர். ஏன்னா இப்போ நடிகருக்கு வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் முன்வைக்கிறார். ஏன் அஜித்தை இறக்குனாலும் இன்னும் அதை விட கூட்டம் அதிகமாகும் தான் சொல்றாரு. இறக்கி பார்ப்போம். விஜய் மேல இருக்க வன்மம் வந்து இவர் பேசுனதே வெளிப்படுது. வன்மம்ன்றது அது அரசியல் தாங்க, எல்லாமே அரசியல் தான். இன்னைக்கு வந்து சீமான் வந்து கடந்த ஒரு 1 இயரா எடுத்து பாருங்க, எத்தனை முறை அவருடைய பிரஸ் மீட்டும் அவருடைய மேடை பேச்சும் தொலைக்காட்சிகள்ல வந்திருக்கு. யூடியூப் சேனல்ல வர்றதுன்றது வேற. யூடியூப் சேனல்ல வராத சீமான் பேச்சும் வராத சேனலே கிடையாது. ஆனா தொலைக்காட்சிகள்ல வந்திருக்கானா வந்ததே கிடையாது. ஆனா எப்ப அவர் விஜயை எதிர்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்ப எல்லாம் அவருடைய மேடை பேச்சு வரையும் போடுறாங்க. அந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணி போடுறாங்க. அப்ப அவருக்கு ஒரு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. இப்ப விஜய் எதிர்க்கும் போது அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் போது அந்த வெளிச்சத்தை அவர் பயன்படுத்திக்கிட்டோன்றேன். எதிர்கால அரசியல் தமிழ்நாட்டில் 26க்கு பிறகு இன்னும் பல ஆண்டுகள் இங்கே அரசியல்ன்றது நடக்கும்ல. அப்போ அது விஜய்க்கும் சீமானுக்கும் வந்து எதிரான அரசியலாக மாறுறது நமக்கு நல்லதுன்ற, தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதனால அந்த குரோத் அப்படியே போட்டும். ஏன்னா விஜய்க்கும் பிஜேபின்றதை விட, விஜய்க்கும் திமுகன்றதை விட, விஜய்க்கும் சீமானுக்கும் அப்படின்றது வந்து நிற்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ் தேசியத்துக்கும் புதிய திராவிடத்துக்கும் கூட இருந்துட்டு போகுது. அது அப்படி இருந்துட்டு போகுது. இப்ப சமீபத்துல வந்து உதயநிதியோட அந்த ஸ்பீச் எல்லாமே கொஞ்சம் அமைதியா இருந்தது, அவரும் வெளிக்காட்டாம தான் இருந்தாரு. இப்ப சமீபமா ரொம்ப அதிகமா உதயநிதி ஸ்டாலினை வந்து வெளியே பார்க்க முடியுது. இதுக்கு என்ன ரீசன்? இல்ல 26 தேர்தல் என்பதை தளபதியாக திமுகவுக்கு கேம்பெயின் பண்ணி போக போறது உதயநிதி தான். அவர் வந்து இப்போ விஜய் ஆரம்பிச்சிட்டாரு, எடப்பாடி ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு, விஜய் நேற்று ஆரம்பிச்சிட்டாருன்னா தே ஹேவ் டு ஸ்டார்ட். இப்போ அவங்க வந்து 30 விழால இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த 30 விழாவை தொடர்ந்து மொத்த அந்த பிரச்சாரத்தையும் ஸ்பியர்ஹெட் பண்ணி தலைமையேற்று போக போறது வந்து உதயநிதி தான். அப்ப அவர் பேச ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சுல, அதனால பேச ஆரம்பிச்சாரு. இப்ப உதயநிதி வர்சஸ் விஜய்னு வந்தா ஒரு படி விஜய் மேலதானே தொடர் இருப்பா பேசா. இப்ப ஏதோ ஸ்டாலின் அந்த இடத்துல இருந்தா கூட ஸ்டாலினுக்கு வந்து ஒரு 50 ஆண்டு காலம் அந்த அனுபவம் இருக்கு. அதனால எப்படி பார்த்தாலும் ஒரு சிம்பத்தி ஓட்டுலயாவது ஸ்டாலின் வந்து மேல இருப்பார். இப்ப இதே உதயநிதி வரும்போது விஜய்க்கு தான் சிம்பத்தி ஓட்டு வந்து ஆளும் கட்சிக்கு பெரும்பாலும் விழாதுங்க. இவங்க ரொம்ப ஓரளவுக்கு தரமான ஒரு அரசு கொடுத்திருந்தாலும் மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க. இவங்க மொக்கை அரசு கொடுத்துட்டு நீ சிம்பத்தி எதிர்பார்த்தா எப்படி முடியும்? அப்போ பல்வேறு காரணங்களால முதல்வர் வந்து கடந்த முறை 2021 எப்படி பிரச்சாரம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த வருஷம் பிரச்சாரம் பண்ண முடியாது. அவருக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஆனா பிரச்சாரத்தை முன்னின்று நடத்த போறது யாரு? உதயநிதி ஸ்டாலின் தான். இப்போ உதயநிதி ஸ்டாலின் இப்போ திருச்சிக்கு உதயநிதி போய் ஒரு இது மாதிரி மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் நடத்தினார்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன இருக்கும்? விஜய் அளவுக்கு கூட்டம் வந்துச்சா, இல்ல கூட்டம் கம்மியாச்சா? விஜய் வந்து 5 மணி நேரம் ஆச்சு அங்கேருந்து போறதுக்கு, இவர் போன 10 மணி நேரம் ஆச்சா, அவ்வளவு கூட்டம் அப்படின்னு. அப்ப இது இப்படிதானே கம்பேரிசனான மூளை அப்படித்தானே கம்பேர் பண்ணும். அப்ப கம்பேர் பண்ணும்போது அது கீழே போகும்போது உங்களுக்கு கோவம் இன்னும் ஜாஸ்தி வரும்ல, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தி வரும்ல.
அப்ப இன்னும் வந்து கோபத்துல வேற வழியில வேற யுத்தியை வச்சு விஜயை வந்து விமர்சனம் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். அதை இப்ப ஆரம்பிச்சு ஏற்கனவே அந்த ஜனநாயகம் இந்த பராசக்தி அந்த இது வந்து கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அது இன்னும் அதிகமாக தான் சொல்றாங்க. திரைப்படத்தோட நம்ம அது வந்து ஒரு பிஸ்னஸ்ங்க. அது திரைப்படம் வந்து இது ரெண்டுக்கான என்ன சொல்றது, அது விஜய் நடித்த ஒரு படம், அது சிவகார்த்திகேயன் நடித்த ஒரு படம், கதை தான் அது. அது மேபி அந்த கதை வந்து இந்திய எதிர்ப்புக்கு இணையாக இருக்கு, இதை பேஸ் பண்ணியிருக்கு. எலெக்ஷனில் விட்டா மேபி ஒரு சில ஒரு வாக்குகளை அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கலாமே ஒழிஞ்சு, அது ரெண்டுமே திரைப்படம் தான். என்ன இது வெற்றிக்கு இந்த ஜனநாயகன் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்துரும், திமுகவுக்கு பராசக்தி வெற்றி வாய்ப்பை கொடுத்தோம்னா அப்போ எல்லாமே படம் எடுத்து வெற்றி பெற்றுக்கலாமே. அது இல்லை, அது கிடையாது. இப்போ எப்படி 2011 வந்து விஜயகாந்த் அழிக்கிறதுக்கு வடிவேல பயன்படுத்தினாலோ அதே மாதிரி விஜய் அழிக்கிறதுக்கு ஒரு சிலர் வந்து பயன்படுத்த யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுல சீமானன்னு சொல்றாங்களே தோழர். அதனால யாருக்கு லாபம்? அதனால யாருக்கு லாபம்னா திமுகவுக்கு. அப்ப வடிவேலு யாருடைய மேடையில போய் பேசினாரு? திமுக மேடையில பேசினாரு. அதனால திமுக லாபம் பெற்றது. விஜயை எதிர்த்து சீமான் வந்து அவர் மேடையில தானே பேசுறாரு. அது எப்படி திமுகவுக்கு லாபமாகும்? இல்ல அதுவே ஒரு அசைன்மெண்ட். இப்போ அசைன்மெண்ட் இன்னைக்கு சொல்றீங்க. விஜயோட முதல் மாநாடு முடிச்ச பிறகு தம்பி ஒண்ணு இந்த பக்கமா இல்லன்னா அந்த பக்கம் போ, நடுவில் லாரி சேர்த்துருவேன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப ஏன் இதெல்லாம் திமுக கொடுத்த அசைன்மெண்ட் அப்ப யாரும் ஏன் பேசல? அப்ப ஏன் பேச ஏன்டா மறுபடியும் பெரியாரை தூக்கிட்டு வர நீனு? அந்த திராவிடத்தை ஒழிக்கணும் தான் நான் வந்தேன். நீ அதே தூக்கிட்டு வந்தீங்கன்னா உனக்கு ஏமா சொல்லிக் கொடுக்குறது யாரு? உனக்கு பின்னாடி இருக்கவன் யாரு? முட்டாள்களை வச்சு நீ எப்படி பண்ற அப்படின்னு வந்து கேட்டார்ல. அப்ப ஏன் இது அசைன்மெண்ட் சொல்ல? அந்த ஸ்டாலின் சந்திப்புக்கு பிறகு அது மாறும். அப்போ நிர்மலா வேற ஒருத்தர் சில எடப்பாடியை சந்திச்சுட்டாருன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி மாறிடுமா? அப்படி கிடையாதுங்க. இது வந்து நீங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ரெண்டு எதிரி இப்ப பெருசா, ஒரு விஜய்ன்ற ஒரு பெருசா வளர்ந்துட்டு வர்றாரு, அவரை நீங்க காலி பண்ணி ஆகணும். அடுத்த சீமான்ன்றது கண்டினியூஸா வளர்ந்துட்டு இருக்காரு, இவரும் உங்களுக்கு எதிராக தான் வர்றாரு, அப்ப இவரையும் காலி பண்ணி ஆகணும். அப்ப இவருடைய ஓட்டை நீங்க திமுகவுக்கு ஆதரவு காசு வாங்கிட்டு விஜய் பேசுறாருன்னா சீமான் கட்சிக்காரனே கோவப்படுவான், நம்ம விஜய் கட்சிக்காரனும் கோவப்படுவான். யார் மேல? சீமான் மேல. அப்ப ஒரே கல்ல ரெண்டு மாங்க ஆயிடுதா? அது மாதிரியான இது பிளான்டிங் ஐடியாஸ் தான். இது வந்து ஒரு கருத்தியலை உருவாக்குறது தான் வந்து நரேட்டிவ்ஸ் தான். அதை வந்து உண்மைன்னு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ விஜய் வந்து ஒரு அந்த மாநாடு போடுறதா இருக்கட்டும், இந்த சுற்றுப்பயணம் போடுறதா இருக்கட்டும், அங்கங்கெல்லாம் அவர் பேசின ஸ்பீச் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அங்க இருக்க மக்கள் எல்லாம் அவருக்கான அந்த மக்களா வந்து மாறுறாங்க. இதன் மூலியமா விஜய்க்கு அந்த செல்வாக்கு வந்து இன்னும் அதிகமாகுது. இன்னும் அந்த சுற்றுப்பயணம்லாம் டிசம்பர்ல முடியும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவருக்கான அந்த தமிழ்நாடா மாறும்னு சொல்றாங்களே தவிர இது எப்படி சாத்தியமா இருக்குமா? சாத்தியம் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ஒரு நாளே நீங்க பாத்தீங்க. ஓகே, இதே போல மக்கள் திரள் தான் தஞ்சாவூருக்கு வரும், நாகப்பட்டினத்துக்கு வரும், தூத்துக்குடிக்கு வரும், கோயம்புத்தூருக்கு வரும், ஊட்டிக்கு வரும். இதை நீங்க எப்படி தடுத்துட முடியும்? புரியுது, சரிங்களா? இப்போ இந்த கூட்டமும் அவர் எடுத்து வைக்கிற வாதங்களும் இதற்கு ரியாக்ட் பண்ற மற்ற அரசியல் கட்சிகளும் இது அவரை விமர்சிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதுதானே நடக்கும். வரவங்களாம் நேற்று வந்து என் மொத்த குடும்ப ஓட்டும் அவருக்கு தாங்க அப்படின்றான். புரியுதுங்களா? அவ்வளவு க்ரௌடுன்றது எந்த அரசியல் கட்சிக்கு வந்துருது. அதனால ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மாறும் அப்படின்றது நான் உறுதியா நம்புறேன். இப்போ நேற்று வந்து அந்த இளையராஜா அந்த பொன் விழா நடத்தியிருந்தாங்க. அதில் ரஜினி பேசின பேச்சு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. புதிய கட்சிகளும் சரி, இப்போ பழைய கட்சிகளும் சரி, புதிய கட்சிகளும் சரி, ஸ்டாலின் வந்து ரொம்பவே சிரிச்ச முகத்தோட அதை ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போயிடும். அந்த சிரிப்புக்கு முன்னாடி அந்த புன்னகைன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேப் ஒன்று விட்டுருப்பாரு. அதுக்கு என்ன காரணமா இருந்தது? சரி, ரஜினிகாந்த் வந்து ஒரு நடிகர். ஓகே, அவரை அங்கே போயிட்டு ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிடுறார். பட் மக்கள் நேற்று இவ்வளோ பெரிய விழா, இசைஞானி இளையராஜாவுடைய சிம்பனி இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழக அரசே அதை வந்து நடத்துது. இதில் ரஜினி, கமல், இளையராஜா 3 லெஜண்ட் இருக்கிறாங்க. மொத்த தமிழ் திரையுலகம் இதில் இருக்குது. இப்படி ஒரு ஈவெண்ட்டு எங்கே அட்டென்ஷன் போச்சு? மக்கள் எல்லாம் அரியலூர் திருச்சியை பார்த்துட்டு தானே இருந்தாங்க.
அப்போ இங்க வந்து ஒற்றை மனிதரா மொத்த தமிழ்நாட்டையும் தன் பக்கம் திருப்பிட்டார்ல விஜய். இப்ப இனிமே காலையில தான் வந்து ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் ரஜினி என்ன பேசினாரு, கமல் என்ன பேசினாரு மக்கள் பார்த்துட்டு அந்த லைவ் யாருமே பார்க்கலையே. லிட்ரலி விஜயோட திருச்சி கான்ஃபரன்ஸை வந்து ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் பீப்புள் பார்த்துருக்காங்க. இளையராஜா கான்சர்ட் பார்த்தா நான் பார்க்குறேன் லைவ்ல 3000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்து அவ்வளோ வியூஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அட்டென்ஷன் இஸ் நாட் வித் த மியூசிக் கான்சர்ட், அட்டென்ஷன் இஸ் வித் விஜய். அப்படிதான் நம்ம. ரொம்ப நன்றிகள் தோழர், எங்களோட நேரம் ரொம்ப நன்றி. தோழர்.